இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். அதில் செகண்ட் யூனிட்டான மெஷர்மெண்ட், அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் த ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவு மற்றும் அவற்றின் சுற்றளவை பற்றி நாம் என்ன செஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வட்டம். வட்டத்தினுடைய சென்டரில் ஓ என குறிக்கப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா அதுதான் வட்ட மையம், சென்டர்னு சொல்கிறோம். அனதர் ஒன் ஆர், அது ரேடியஸ், ஆரம்னு என்ன செஞ்சுக்கலாம் சொல்கிறோம். டி டயாமீட்டர், விட்டம் என்ன சொல்லப்படுது. டி வந்து 2 ஆரங்கள் சேர்ந்தது தான் உங்களுக்கு விட்டம் என தெரியணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வாறாக நமக்கு ஃபார்முலாவாக கிடைக்கிது அப்படின்னா, வட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர், அதாவது விட்டம். தட்ஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட், மாறிலியாக இருக்கும். சி பை டி, சிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸை என்ன செய்து குறிக்குது, டிங்கிறது விட்டத்தை குறிக்குது. தட்ஸ் ஈக்குவல் டு பை. சி தட்ஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி, அதாவது டிவிஷனில் இருக்க டி ஈக்குவல்ட்டை தாண்டி இந்த பக்கம் வரும்போது மல்டிபிகேஷனாக மாறிடுது. அல்லது நமக்கு தெரியும் டி தட்ஸ் ஈக்குவல் டு 2r அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ சி தட்ஸ் ஈக்குவல் டு 2 சி பை 2r தட்ஸ் ஈக்குவல் டு பை, சி தட்ஸ் ஈக்குவல் டு 2 பை r அப்படின்னு என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படுது. ஸோ சி தட்ஸ் ஈக்குவல் டு 2 பை r யூனிட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. எக்ஸாம்பிள் 1, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றது சொல்கிறேன். கால்குலேட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேங்கிள் ஷோன். அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வளையல் பேங்கிள், இவற்றினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா டி, டி தட்ஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். டி தட்ஸ் ஈக்குவல் டு 6, உனக்கு தெரியும் டி தட்ஸ் ஈக்குவல் டு 2rனு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் ஃபார்முலாவில் சொல்லும் போதே. அப்போ 2r தட்ஸ் ஈக்குவல் டு 6, r தட்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவல்ட்டை தாண்டி இங்கிட்ட வந்துச்சுன்னா மல்டிபிகேஷன் பண்ணிக்கிருக்க இந்த டேம் ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது டிவிஷனாக மாறிடும். 6/2. therefore r தட்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். 6/2 3 சென்டிமீட்டர் கிடைக்குது. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் 2 பை r யூனிட்ஸ், இது ஃபார்முலா. எனக்கு தெரியும் 2 இங்கே இருக்கிறது அப்படியே போட்டிருக்கேன். பைக்கு அவன் கணக்கில் என்ன செஞ்சுருக்கான் 3.14 யூஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணியாச்சு. இன்ட்டு ஆறுங்கிறது 3 யூஸ் பண்ணியாச்சு. இந்த 2ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணி 6ன்னு எடுத்துட்டு இந்த 3.14 வச்சு என்ன செய்ய போகிறோம், மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அவ்வாறாக மல்டிபிகேஷன் பண்ணால் 4 × 6